வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோமா? என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்திலும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயோடு சொல்லும் ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தையை யாரால் கூற முடியும்? பணத்தை தருவேன், பொருளை தருவேன், அன்புக்கு அடையாளமாக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று மனிதர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் பல காரியத்தை நமக்கு செய்வதாக கூறலாம். மருத்துவர்கள் கூட சில வேளையில் உனக்கு சுகத்தை தர முடியும், சுகத்தை தருவோம் என்று கூறலாம். பட் யாராயிலும் உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்ல முடியுமா? மனிதர்கள் யாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சாலமன் ராஜா தன்னுடைய பிரசங்கியின் புஸ்தகத்திலே இவ்விதமாய் ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்கின்றார். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் சகல காரியங்களும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஒரு மனதுக்கு, மனுஷனுடைய மனதுக்கு ஒரு இளைப்பாறுதலை எவைகளாலும் கொண்டு வர முடியாது. சிலர் நினைக்கலாம், அதிகமான பணம் இருந்தால் மற்றவர்களுக்கு இருக்கிறது போல எனக்கு நல்ல வீடு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப மன அமைதலாயிருப்பேன் என்று நினைக்கலாம். அன்பானவர்களே, பணமோ மற்றும் நாம் இந்த உலகத்தில் பெற்றிருக்கின்ற எந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்மையான மன நிம்மதியை கொடுக்குமா என்றால் கொடுக்காது. அதே பிரசங்கி சொல்லுகிறார், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் தன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஸோ மனிதர்கள் எவ்வளவு நிறைய
பொருள்களை சம்பாதித்தாலும், எவ்வளவு ஆஸ்திகளை பெருக்கினாலும் மனதிலே ஒரு நிம்மதி இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையாக மனதில் நிம்மதி இல்லை. பிரசங்கின் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, மனிதன் படுகின்ற எல்லா பிரயாசங்களும் அவனுடைய போஜனத்துக்காகவே என்றாலும் அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை, மனதிலே ஒரு நிம்மதி இல்லை என்ற வார்த்தையை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். உலகத்திலே மக்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. பட் மக்கள் மனதிலே நிம்மதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. மனிதனுடைய மனதிலே பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒருவர் இவ்விதமாய் சொல்கிறார், மனிதனுடைய மனது ஒரு யுத்த களத்தை போல் இருக்கிறது. இச்சைகள், ஈகோ, இன்னும் நாம் பார்க்கும்போது பலவித காரியங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மனிதனை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, இளைப்பாறுதலற்ற மனிதன் ஆக்கியிருக்கிறது என்பது உண்மை. ஆண்டவர் இந்த மோசே எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு கல்விமான், ஒரு பெரிய ஞானி, எல்லா திறமைகளும் அவனுக்கு இருந்தது. எகிப்திய எல்லா சாஸ்திரங்களை கற்று தேறினவர். கிட்டத்தட்ட பல அனுபவங்கள் அவருக்கு இருந்தாலும் எல்லாம் அவருடைய தொழிலுக்கும் வேலைக்கும் உதவியாயிருந்தது. அவருடைய திறமை அவருடைய மனதுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவில்லை. இளைப்பாறுதலை ஆண்டவர் சொல்லுகிற, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பானுள்ளே, உலகத்தில் நாம் எவ்வளவு மோசே போல எல்லா நிறைவு நமக்கு இருக்கவில்லை. அவ்வளவு திறமை உள்ள அவன் பெற்றிருந்த சிலாக்கியங்கள் மோசேக்கு மனதில் அமைதலை, இளைப்பாறுதலை கொடுக்கவில்லை. அவளெல்லாம் அவனுடைய ஆபீஸுக்கு, அவனுடைய வேலைக்கு, அவனுடைய பணிக்கு ரொம்ப அனுகூலமாயிருந்தது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனிதர்கள் தங்கள் ஆத்தும திருப்தியை, ஆத்துமாவில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்காக அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். இளைப்பாறுதலை கண்டுகொள்வதற்காக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். பட் God says, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி அவர் இந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்று ஒரு 3 கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய நிம்மதியையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கெடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் வேர்ட் சின், பாவம் என்ற ஒன்று மனிதனை அமைதலற்றவனாய் மாற்றிவிடுகிறது. Sin is the breaker of peace and rest. மன நிம்மதியை அழிக்கும், ஒரு உடைக்கும் ஒரு சக்தி தான் பாவம் என்ற ஒரு சக்தி. ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக கூறுகிறார், யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும்.
வசனத்திலே பார்க்கிறோம், பொல்லாங்கு செய்கிற எந்த மனித ஆத்துமாவுக்கும் வியாகுலம் உண்டாகும், ஆங்கியூஸ்னஸ் என்று சொல்லும்போது ஒரு மன அழுத்தங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Where sin is hidden, there is no rest of mind. ஒரு பாவம் எங்கே இருக்கிறதோ, எங்கே மறைந்திருக்கிறதோ, அங்கே உண்மையாகவே ஒரு ஆத்தும அமைதல், ஒரு மன சாந்தி இருக்கவே இருக்காது. வேதாகமத்தில் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சகோதரியை குறித்து வேதத்தில் வாசிக்கின்றோம். அவள் ஊரறிந்த, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட பாவியாகிய ஒரு பெண். அவருடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாராலும் அறியப்பட்டபடியினாலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளும் வெறுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாள். அவருடைய குடும்ப பின்னணியம் நமக்கு என்னென்று தெரியவில்லை. இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அந்த வீட்டுக்குள் வந்திருப்பதை கேள்விப்பட்ட அறிந்த அவள் அழைக்கப்படாத ஒரு கெஸ்டாக அந்த வீட்டுக்குள்ளே புகுந்தாள். வீட்டுக்கு எஜமான் அவளை தடுத்து நிறுத்த விரும்பினான். ஏனென்றால் அவள் பாவியாகிய ஸ்திரீ. அவள் வீட்டுக்குள் வந்தாலே வீடே, நம்முடைய வீட்டுக்குள் வந்தால் நம்முடைய வீட்டை குறித்தும் பலர் தவறுதலாக பேசக்கூடும் என்ற மன நிலையில் உடையவன் தான் அந்த வீட்டின் எஜமான். அவள் இயேசுவின் பாதத்தில் வந்து அவள் அழுது கொண்டே தன்னுடைய கண்ணீரை சிந்தி தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லும்போது எவ்வளவு வியாகுலமான பெண்ணாக அவள் இருந்திருக்க வேண்டும். அவளுடைய அழுகையில் வந்த கண்ணீரை கொண்டு இயேசுவின் பாதத்தை கழுவத்தக்க அளவுக்கு அவள் கண்ணீர் சிந்தினாள் என்றால் அவளுடைய உள்ளான வியாகுலத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் எந்த அளவு ஒரு டிப்ரெஸ்டு விமனாக இருந்திருக்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்க. கண்ணீரினால், தண்ணீரினால் அல்ல, தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, அந்த பெண்மணி இயேசுவின் பாதத்தில் வரும்போது வியாகுலத்தோடு, மன அழுத்தத்தோடு, மன குழப்பத்தோடு இயேசுவிடத்தில் வந்தார். இயேசு அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ. கோ இன் பீஸ். அவள் சமாதானத்தோடு, மன அமைதலோடு அவள் வாழ்க்கையில் நிம்மதியை பெற்றவளாக அவள் சென்றதை பார்க்கிறோம். நம்முடைய மனதிலே சமாதானத்தை கெடுக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவங்கள், துர்க்குணங்கள், இச்சைகள், மறைவான பல சிந்தைகள், தீய சிந்தைகள், மறைவான பல பாவங்கள் நமக்குள்ளே நம்முடைய மனதை நிம்மதியற்றதாக்கி இருக்கிறது. கில்ட்டி கான்சியஸ் என்பது சாதாரண விஷயம் அல்ல. குற்ற உணர்வு என்பது அது பயங்கரமானது. அன்பானுள்ளே, தாவீது ராஜா 32ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இந்த 32ஆம் சங்கீதம் தாவீது தான் செய்த பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்த நாட்களில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும்
என் பாவத்தை நான் மறைத்து வைத்த மட்டும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. கதறுதல், அவருடைய மனதிலே ஒரு கதறுதல் இருந்ததாக கூறுகிறார். ஸோ அதனாலே அவருடைய போன்ஸ், எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாவம் எங்க இருக்கிறதோ அங்க வறட்சி, ஆரோக்கியமின்மை. அன்பானவர்களே, எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று கூறுகிறார். என்னுடைய சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. 5ஆம் வசனத்திலே என் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை எல்லாம், பாவத்தின் சாபத்தை எல்லாம் மன்னித்தீர் என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்க, கதறுதல், எலும்பு உலர்ந்து போன நிலை, உஷ்ணகால வறட்சியைப் போல அவருடைய வாழ்க்கை வறண்ட ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எது நிமித்தம் என்றால், அவர் செய்த குற்றத்தை மூடி மறைத்த நாட்களில் அவர் வாழ்வில் உணர்ந்ததை எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குற்ற உணர்வு என்பது நம்முடைய மன அமைதலை கெடுக்கும் ஒரு தீய சக்தி. ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், மனிதனை தேவன் படைக்கையில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனுக்கென்று ஒரு ஸ்பெஷல் இடத்தை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். ஆகையால் தான் எந்த பின்னணியத்தில் இருக்கிற மனிதனாய் இருந்தாலும் அவனுக்குள்ளே கடவுளை தேடணும் என்கிற ஒரு வேட்கை மோஸ்ட்லி எல்லா மக்களுக்குள்ளும் இருக்கிறது. நிறைய பேருடைய இருதயத்தில் கர்த்தருக்கென்று, தேவனுக்கென்று, தேவனால் அந்த மனிதனுக்குள் உருவாக்கப்பட்ட அந்த இடம் எம்டியாயிருக்கிறது. தேவனுக்குரிய அந்த சேர்ல தேவன் இருந்தால்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறக்கூடும். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பணமோ அல்லது உலகத்தின் எந்த பொருளோ அல்லது தேவனுக்கு ஈக்குவலாக நீங்கள் நினைக்கிற எந்த காரியத்தை அங்கே வைத்தாலும் அது ஷூட் ஆகாது. அவருக்குரிய இடத்திலே அவர் அமர்ந்தால் you will become a completed person. You will get a inner peace, inner rest in your life. ஆகையால் தான், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் மக்களை பார்த்து கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்காக படைக்கப்பட்டவன். உலகத்தில் படைக்கப்பட்டவைகளெல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகள். மனிதனையோ தேவன் தனக்கென்று படைத்தார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனுக்கென்று ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் எதை வைத்தாலும் சூட்டாகாது. அந்த இடத்தில் இறைவன் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்து அமரும் போது உங்க வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறுகிறது. When Jesus is seated in that place, you are completed. You get real rest in your mind. That is true. அன்பானவர்களே, பாவம் மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கும் ஒரு தீய சக்தி. இந்த பாவத்தை இயேசு உங்களை விட்டு நீக்கி உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை தருகிறார். பாவத்தை நீக்க, ஒரு மனுஷனிடத்திலிருந்து கெட்ட துர்பழக்கத்தை அகற்ற எந்த பயிற்சியினாலும் எந்த கல்வி முறையினாலும் முடியாது. அப்படி
இருக்குமென்றால் உலகத்திலே இருக்கிற எல்லா குற்றங்களும் குறைந்திருக்க முடியும். இன்றைக்கு கல்வியும் அறிவும் விஞ்ஞானமும் ஞானமும் எவ்வளவோ பெருகியிருக்கிறது. இவைகளெல்லாம் மனிதனுடைய பாவத்தை நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த பாவம் நீக்கப்படும் போது நம் உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் வந்து நிரப்புகிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக சமாதானமாக வாழ்வதற்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கையில், அந்நிய பாஷையினால் இந்த ஜனங்களோடு கர்த்தர் பேசுவார். இதுவே உங்கள் இளைப்பாறுதல் என்றும், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே உங்கள் இளைப்பாறுதல், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இது பரிசுத்த ஆவியை பெற்று தேவ ஜனங்கள் அந்நிய பாஷை பேசும் உண்மை சம்பவத்திற்கு தீர்க்க தரிசனமாக முன்னோடியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்நிய பாஷையில் பேசும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நாம் தேவனோடு பேசுகிறோம். உண்மையாகவே ரொம்ப மன அழுத்தத்தின் நடுவில் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகள் பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆறுதல் உங்களை நிரப்பக்கூடும். இந்த உலகத்தில் ஆண்டவர் சீசர்களை பார்த்து, உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நீங்கள் கலங்காதபடி இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானுடைய மறுபெயர் தேற்றரவாளர். அன்பானுள்ளே, பரிசுத்த ஆவிக்குள் ஒரு மனுஷன் நிரப்பப்படுகையில் அவன் உள்ளத்துக்குள்ளே வெளி சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் மூலம் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் give you rest in your mind. உங்க மனசுல இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடும். பரிசுத்த ஆவி இளைப்பாறுதலை கொடுக்க அனுப்பப்பட்டார். நான் சிறுவனாய் இருந்த நாட்களிலே ஒரு சிறிய காஸ்பல் புக்ஸ் ஒன்று படித்திருக்கின்றேன். விஜயனின் இருதயம் என்ற ஒரு அற்புதமான புஸ்தகம். இன்றைக்கு அந்த புஸ்தகங்கள் அதிகமாய் காண்பதில்லை. அதிலே பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்தில் நிறைவாக வரும்போது அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கி அவன் முகம் மகிழ்ச்சியினால் நிரம்பியிருப்பதை பார்க்க முடியும். அவன் உள்ளத்துக்குள் இருந்த அநேக கொடிய மிருகங்கள் விலகி ஓடும். அவனுடைய மனசாட்சி பிரகாசிக்கக்கூடும். ஆவியான உள்ளத்தில் அப்படியே வாசம் செய்யும் போது அவன் மிகவும் சந்தோஷமாய் இருப்பதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவி எங்கே வாசம் செய்கிறாரோ அங்கே எந்தவித டர்மாயில்ஸ், எந்தவித கன்ஃபியூஷன் இருக்காது. பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். நீங்கள் அதை மறக்கக்கூடாது. அன்பானுள்ளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். Where Holy Spirit is residing, there everything will be orderly. There will not be any confusion. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நல்ல ஒரு தெளிவையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறவர். Praise God. பாவ மன்னிப்பு நிமித்தம் நமக்கு ஒரு இளைப்பாறுதல்.
பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது தெளிவாக சொல், திஸ் இஸ் யுவர் ரெஸ்ட், திஸ் இஸ் ரெஃப்ரெஷிங் டு த வியரி சோல். சோர்ந்து போன ஆத்துமாக்களுக்கு தான் இளைப்பாறுதல். அதனால பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கிறார். மூன்றாவது, எவர் லாஸ்டிங் ரெஸ்ட். நித்தியத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சதா காலத்திலும் உள்ள ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். நித்திய இளைப்பாறுதல். உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. உலகத்தில் எல்லாரும் நிரந்தரமாய் வாழ முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் அனைவரும் உலகத்தை விட்டு போக வேண்டும். உலகத்தை விட்டு போகையில் ஒரு எட்டர்னிட்டிக்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். வேதத்திலே லாசரஸ், ஐஸ்வர்யவான் என்று 2 பேர் ஒரே ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2 பேரும் மரித்தார்கள். லாசரஸை ஆண்டவர் தேவதூதன் மூலமாக ஆபிரகாமின் மடிக்கு எடுத்துக்கொண்டார். அங்கே அவன் தேற்றப்பட்டான். தேவனுடைய மடியில் தேற்றப்பட்டான். ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் வேதனைப்பட்டான். இது ஒரு ஓமை அல்ல, இது ஒரு ஸ்டோரி அல்ல, இயேசு கூறின ஒரு ஸ்டேட்மெண்ட். உண்மை. அன்பானுள்ளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் ஏதோ ஒரு பெட் அல்ல, அவர்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கின்ற இடத்திலே இளைப்பாறுவார்கள். அங்கே நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மரிக்கிறான், யாரும் அவனை கவனிப்பதில்லை. அவன் சமாதானத்துக்குள் பிரவேசித்து அவன் படுக்கைன்னு சொன்னா கர்த்தர் அவனுக்கென்று ஏற்படுத்தின ஆறுதலின் ஸ்தலத்தில் அவன் இளைப்பாறுகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தானியேலுக்கு கடைசியிலே ஆண்டவர் பேசின வார்த்தை. தானியேல் 17வது வயதிலே பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80-85 ஆண்டுகள் பாபிலோனில் அவன் வாழ்ந்திருக்கலாம். எப்படி ஒரு 90-95 வயதிலே அவன் மரித்திருக்கலாம். மரிக்க போகக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் அவனோடு பேசி, தானியேலே, இவ்வளவு காலம் இந்த பாபிலோனில் எனக்கு சாட்சியாய் வாழ்ந்தாய், இப்பொழுது நீ போய் இளைப்பாறு, முடிவு வருகிற வரைக்கும் நீ இளைப்பாரி கொண்டது. அங்கே கர்த்தர் அவனை ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள் அனுப்புவதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, உலகத்திலே நாம இளைப்பாறுதலை பெறுவதற்கு பாவத்தை மன்னித்து பரிசுத்த ஆவியை தந்து நமக்கு இளைப்பாறுதலை நம் உள்ளத்தில் தந்திருக்கிறார். நமக்கு ஒரு எட்டர்னல் ரெஸ்ட் is promised. When we die, we will enter into the rest of God. தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கின்றோம் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அன்பானுள்ளே, இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை மனுஷர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்க மனதிலும் இந்த வாழ்க்கையிலும் நிம்மதியாய் இருந்து சமாதானமாய் இளைப்பாறுதலாய் வாழும் வழியையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நித்திய இளைப்பாறுதலையும் கர்த்தர் தருகிறார். வேதாகமத்திலே நித்தியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு தேவ பிள்ளைகள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அங்கே அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, ஸ்தோத்திரம், மரணம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு எட்டர்னல் ரெஸ்ட், அது ஒரு நாள் 2 நாள் அல்ல,
சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல். இதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ஈவை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் நீல் டவுன் பண்ணி கர்த்தாவின் பாவத்தின் சமாதானத்தை கெடுக்கும் பாவத்தை என்ன எடுத்து போடும், உமது ஆவியால் என்னை நிரப்பும், உம்முடைய நித்திய ஆறுதலை எனக்கு தாரும் என்று விசுவாசித்து யார் யார் கர்த்தரை இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. இன்றைக்கே அதற்குள்ள சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய இளைப்பாறுதலை எல்லோருக்குள்ளும் தாரும். நித்திய இளைப்பாறுதலுக்கு அனைவரையும் பங்காளியாய் மாற்றும். சமாதானத்தை தாரும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.